ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராணிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான வத்த குழம்பு எப்படி வைக்கலாம்னு சொல்லி பார்க்கலாம். இந்த வத்த குழம்பு ஒரு கூட்டு, ஒரு அப்பளம், ஒரு முட்டை ஆம்லேட்டோடு சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த வத்த குழம்புக்கு என்னென்ன தேவை அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு 10 பல் பூண்டு, ஒரு 10 சின்ன வெங்காயம், ஒரு 2 பழுத்த தக்காளி பழம், நல்லா பச்சையாக கொஞ்சோண்டு கருவேப்பிலை, கொஞ்சோண்டு வெல்லம், ஒரு நெல்லிக்காய் அளவு புளி, தாளிக்கிறதுக்கு இந்த கருவேப்பிலை ப்ளஸ் வெந்தயம், கடுகு, உளுந்தம்பருப்பு, சமைக்க நல்லெண்ணெய். கட்டாயமாக நல்லெண்ணெயில் சமைக்கிறது ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த வத்த குழம்பு. அதனால் சின்ன வெங்காயத்தை தோல் உரித்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு கடாயை ஸ்டவ்வில் வச்சுட்டு நல்லெண்ணெய் ஊற்றி அந்த நல்லெண்ணெயில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற வத்தல், எந்த வத்தல் நீங்கள் வச்சுருக்கீங்களோ, உங்களுக்கு என்ன ஃபேவரட்டோ அந்த வத்தல் போட்டுக்கோங்க. வத்தலை முதல்ல பொரித்து அள்ளிக்குவோம். அந்த எண்ணெயிலேயே கடுகு, உளுந்தம்பருப்பு, வெந்தயம் போட்டு நல்லா வறுத்து விட்டுட்டு பொரிஞ்சதுமே நம்ம எடுத்து வச்சுருக்கிற சின்ன வெங்காயம், வெள்ளைப்பூடு போட்டு நல்லா வதக்கி விட்டோம் அப்படின்னா ஒரு 5 நிமிஷத்தில் நல்லா வதங்கிடும். வதங்கினதுமே இந்த 2 பழுத்து தக்காளி பழம் எடுத்து வச்சுருக்கிறத மிக்சியில் போட்டு ஒரு சுற்றிக்கோங்க. அந்த நடுவில் உள்ள இதுவை எடுத்து வச்சுட்டு ஒரு சுற்றிட்டோம்னா நல்லா உடனே அரைப்பட்டுரும். அதுக்கு இதில் ஊற்றணும் அப்படின்னு சொன்னால் உடனே வதங்கி நல்லா சூப்பராக வதங்கி வரும். அப்போ நம்ம வீட்டில் 4 பேருக்கு அப்படின்னு சொன்னால் ஒரு 3 டீஸ்பூன் குழம்பு மசால் பொடி, வீட்டில் அரைச்ச மசால் பொடி இருக்கும் இல்லையா, அதை போட்டு நல்லா அந்த எண்ணெயிலே வதக்கி விடணும். அந்த எண்ணெயில் வத்த குழம்புக்கு எண்ணெயில் மசால் பொடியை வறுத்து விடுறது தான் ஒரு வீடே மணக்கிற மாதிரி ஒரு வாசம் கொடுக்கும். அதுதான் இதில் ஒரு பெரிய ப்ளஸ்ஸு. இதை கவனமாக செய்யணும். நம்ம தீஞ்சிடக்கூடாது, தீயை குறைச்சி வச்சுக்கிறணும். குறைச்சிட்டு அந்த எண்ணெயிலேயே அந்த குழம்பு மசாலா பொடியை நல்லா வதக்கி விடும்போது நல்ல ஒரு வாசம் சூப்பராக வரும். அப்போது இந்த புளியை நம்ம கரைச்சி வச்சுருக்கிற புளியை தூக்கி ஊற்றி கிண்டி விட்டோம்னா நம்ம வீட்டில் எவ்வளோ குழம்பு தேவையோ அந்த புளி முதல்ல கெட்டியாக கரைச்சி ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் 2வது கொஞ்சோண்டு புளியை தண்ணியை ஊற்றி இன்னும் கொஞ்சம் கரைச்சி ஊற்றிக்கோங்க, எவ்வளோ குழம்பு தேவையோ. ஊற்றிட்டு கிண்டி விட்டோம் அப்படின்னா நல்லா கொதித்து வரும். கொதித்து வரும்போது நல்லா கொஞ்சம் நம்ம வச்ச அளவை விட குறைஞ்சி வந்துடும். அப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற இந்த வத்தல், கொஞ்சோண்டு அந்த வெல்லம் எடுத்து வச்சுருக்கோம்னா அந்த வெல்லத்தை போட்டுக்கிறணும். கட்டாயமாக வெல்லம் போடணும்பா. ஏன்னா அந்த வெல்லம் தான் இந்த புளிப்புக்கும் இந்த காரத்துக்கும் சூப்பராக இருக்கும். காரில் அடிக்காமல் இருக்கும், நல்லாயிருக்கும். அதுக்காக தான் அது போட்டுட்டு ஒரு கொஞ்சம் பச்சை நல்லெண்ணெய் ஊற்றி இறக்கிற வேண்டியது தான். இன்றைக்கி நம்ம வீட்டில் சொரக்காய் கூட்டு, முட்டை பொரியல், அப்பளம், வத்த குழம்பு, சொரக்காய் கூட்டு, முட்டை பொரியல், அப்பளம் ரெடியாக இருக்குது. வாங்க சாப்பிடுவோம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. செஞ்சு பார்த்துட்டு